அம்மா சித்தி வந்திருக்காங்க. வாங்க சித்தி. வாங்க சித்தி. ஆர்த்தி எப்படி இருக்க? அம்மா எங்க? தோ வராங்களே. வா சாரதா. என்ன முகமெல்லாம் ஒரே சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். அம்மா ஆனந்தி எங்க? ஆனந்தி, ஆனந்தி சீக்கிரம் வா. வாங்க சித்தி. வா 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 வா. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? சிங்கப்பூர்காரங்க நாளைக்கு வந்து உன்னை நிச்சயம் பண்ண போறாங்க. நாளைக்கே வா. ஐயோ பாவம் அந்த சிங்கப்பூர் ஆளுங்க. ஏய், ஆனந்திய பத்தி நீ சாதாரணமா நினைக்காத. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிங்கப்பூர் போயிடுவா, அப்புறம் சிங்கப்பூர்காரியா ஆயிடுவா. சிங்கப்பூர் போறதா இருந்தா அவ தயவை தான் நீ நாடணும். நான் ஒன்னும் சிங்கப்பூர்லாம் போக மாட்டேன். நான் அமெரிக்கா தான் போவேன். ஆமா, நீ எங்க போறதா இருந்தாலும் அவ தயவுல தான் போகணும். அப்ப நான் எங்கேயுமே போக மாட்டேன். போகாத. சந்தோஷம். அக்கா, என்னக்கா நீ மட்டும் உம்மன் இருக்க? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். இல்ல சாரதா, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவ்வளவு தூரம் போயிட்டா ஆனந்தியை எப்படி பாக்குறது? ஐயோ அம்மா, நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? உள்ளூர்ல கொடுத்துட்டா மட்டும் டெய்லி போய் கொஞ்சிட்டு வருவியா? அப்படியே காவியும் உள்ளூர்ல தான் கொடுத்த. பாவம், நீ அங்க ஒரே ஒரு தடவை தான் போன. நல்லா வாங்கி கட்டிட்டு வந்துட்ட. இவ ஒருத்தி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பா. அம்மா நீ கவலைப்படாதம்மா. ஆனந்தி அக்கா மட்டும் கல்யாணம் ஆகி சிங்கப்பூர் போட்டோம். நானும் கூட போயிடுறேன். அங்க ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிறேன். உன்னையும் கூட்டு போயிடுறேன். நம்ம 2 பேரும் அக்காக்கு சப்போர்ட்டா அங்கேயே இருக்கலாம்ல. இந்த ஊரையும் அவையும் விட்டு எங்கடா போறது? அம்மா, நீ கனவெல்லாம் காணாத. இவனுக்கு அங்க வேலை கிடைக்க போறது இல்ல. எவன் இவனுக்கெல்லாம் வேலை தருவான்? ஏய் சும்மா இரு ஆர்த்தி. அக்கா, நீ தூரம் பத்திலாம் கவலைப்படாத. இந்த காலத்துல இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஃப்ளைட் ஏறினா அடுத்த 3 மணி நேரத்துல சிங்கப்பூர் போயிட போறோம். இன்னொரு வேலை வேற இருக்கே. என்னக்கா? நிச்சயதார்த்தத்துக்கு அபி வீட்டுல எல்லாம் கூப்பிட வேண்டாமா? அம்மா அதெல்லாம் வேண்டாம். ஏய் சும்மா இருடி. அம்மா, நீ கூப்பிட்டா உடனே அவங்க வந்துட போறது இல்ல. அப்படியே வந்தாலும் பிரச்சனை பண்ணாம அவங்க போவே மாட்டாங்கம்மா. எதுக்கு தேவையில்லாம தலைவலியை நம்மளே இழுத்து போட்டுக்கணும்? ஏய் ஆர்த்தி, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் நம்மளோட சம்பந்தக்காரங்க, அவங்கள கூப்பிடாம எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதும் முறையே கிடையாது. விடு சாரதா, சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? ஏதோ பேசுறா. அக்கா, நான் வேணா அவங்க வீட்டுல போய் எல்லாரையும் கூப்பிடவா? வேண்டாம், உனக்கே உடம்பு சரியில்லை, நீ எதுக்காக அலையணும்? நான் மனோவை அனுப்பி கூப்பிட்டுக்கிறேன். சரிக்கா, அப்ப நான் கிளம்பட்டுமா? சித்தி, ஏதாவது சாப்பிட்டு போய். பரவாயில்லக்கா, அதான் சீக்கிரமே கல்யாண சாப்பாடு சாப்பிட போறோமே. வரேன்க்கா, வரேன். பை சித்தி. பாய். இந்தா புடிமா. நீ சாப்பிடு. கல்யாணத்துக்கு வேண்டாம். அவகிட்ட கொடு. நல்லா தின்னு. போடி. ஏய் குடுறா. ஏய் பாவி, குடுறா. ஆபீஸுக்கு கிளம்பலையா? என்னம்மா சொல்ற? இன்னைக்கு ஆனந்தியோட நிச்சயதார்த்தம். அதுக்கு நான் லீவ் போட்டிருக்கேன், மறந்துட்டியா? ஏதோ ஞாபகத்துல கேட்டுட்டேம்மா. என்னம்மா முகத்துல சந்தோஷத்தை காணோம்? அட்லீஸ்ட் நிச்சயதார்த்த டென்ஷனாவது இருக்கலாம் இல்லையா? கவலையா தான் இருக்குமா. என்ன கவலை? நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்குமா அபி? புரியுது, காசு இல்ல அதானே? இன்னும் புடவை கூட எடுக்கல. ஒண்ணு கவலைப்படாதம்மா, எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம். ஹலோ. ஹலோ உஷா, நான் அபி பேசுறேன். சொல்லு அபி, என்ன விஷயம்? இன்னைக்கு நம்ம ஆனந்திக்கு நிச்சயதார்த்தம். வாவ், என்னடா திடீர்னு சொல்லவே இல்ல? எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கு உன் உதவி வேணும். சொல்லு, என்ன ஹெல்ப் வேணும்? தாராளமா கேளு. ஸ்வீட் வேணுமா? இப்பவே வாங்கிட்டு வரேன். சேச்சே, அது இல்ல. கையில பணம் சுத்தமா இல்ல. கொஞ்சம் நீ தான் ஏற்பாடு பண்ணணும். நோ ப்ராப்ளம். எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, இப்பவே எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். இல்ல உஷா, நீ இங்க வர வேண்டாம், டைம் இல்ல. நீ என்ன பண்ற? டி நகர்ல சூர்யா டெக்ஸ் இருக்குல்ல, நேரா அங்க வந்துரு. நானும் ஆனந்தியும் அங்க வந்துடுறோம். ஓகே, இதோ half an hourல வரேன். சரி, தேங்க்ஸ் உஷா. பை, see you there. பாய். அம்மா, பெரிய ஒரு மேட்டர் சால்வ்டு. கொண்டு வரேன்னு சொன்னால. என்ன ஆனந்தி, நிச்சயதார்த்த பொண்ணு நீ இப்படி இருக்க? கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே இல்லாம. என்னக்கா நீ உன் நிச்சயதார்த்தத்துக்கும் நீ இப்படிதான் இருந்த. சரி சரி கிளம்பு, உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வரலாம். இரு இரு, என்ன பெருசா மகாராணி மாதிரி உத்தரவு போடுற? கையில துட்டு இருக்கா? என்கிட்ட ஏது? பின்ன எனக்கு ஒரு தோழி இருக்கா,
உத்தரவு போட்டு கொண்டு வருவா. யார் அந்த தோழி? வேற யாரு? உஷாதான். பணத்தோட கடைக்கு வந்துருவா. சரி சரி, கேள்வி கேட்காம கிளம்பு. ஐம் ரெடி, லெட்ஸ் கோ. என்னது? நான் தயார், போலான்னு சொன்னேன். இங்கிலீஷ் தெரியாதா? ஏய் முந்திரி கொட்டை, உன்னை யார் கடைக்கு கூப்பிட்டது? ஒழுங்கு மரியாதை வீட்ல உட்காரு. இத பாரு, ட்ரெஸ் செலக்ட் பண்றதுல நீயும் அக்காவும் வீக், நான் அதுல எக்ஸ்பர்ட். அதனால நீ வீட்லயே இரு, நானும் அக்காவும் போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வரோம். கடைக்கு போறதுனா மட்டும் நீ ஆளா கிளம்பி நில்லு. அவளை திட்டாதடி ஆர்த்தி. அங்க பேசாம இருக்கணும். அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது. என்ன ஏன் கேட்டுதான் பாக்கட்டுமே, யார் வாங்கி தர போறா? என்ன கஞ்ச பிஸ்னாரி மாதிரி பேசுற? ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டியா? வாங்கி தரவே மாட்டேன். வேணா அல்வா வாங்கி தரவா? ஐயோ, சண்டை போடாதீங்க. ஆர்த்தி, உனக்கு ஒரு ஐஸ்கிரீம்ல 5 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஓகேவா? டபுள் ஓகே. கிளம்பலாமா? வேணும்னா மிஸ் ஆனந்தி வரட்டும், எனக்கு ஒன்றும் அதுல அப்ஜெக்ஷன் இல்ல. வா. சி, வா கிளம்பலாம். என்னடா இது, அக்கா தங்கச்சி 3 பேர் சோடி சேர்ந்துட்டு எங்க போறீங்க? ஏய், நல்ல விஷயமா போறாங்க. ஏன்டா எங்கன்னு கேக்குறேன். நீங்க கிளம்புங்கம்மா. போயிட்டு வரேன் மாமா. வரேன். பை. பாய். பாய் தலகாணி மேத்திட்டு போங்க. டேய், உங்க 2 பேருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? அபி மாமியார் வீட்டுக்கு போய் ஆனந்துக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வரணும். இது ரொம்ப முக்கியமான வேலையா? எங்களால அங்க போக முடியாது, போமா. என்னடா? நான் அங்க போன பிரச்சனை ஆகுமா? அந்த அளவுக்கு என்ன கண்டலே பிடிக்க மாட்டேங்குது. நீ வேணா போய் கூட்டு வா, போ. டேய், நீ தாண்டா இந்த வீட்டு ஆம்பளை பையன். நீ தானே போய் கூப்பிடணும். அக்கா அவன் சொல்றது கரெக்டு தாக்கா. அங்க போனா ஏதாவது ஏட்டி குட்டியா பேசிட்டே இருப்பாங்க அவங்க. நீ என்னடா அவனுக்கு வேற ஒத்தாசை பண்ற? முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னம்மா இது முறைகிறன்னுட்டு? எவன் கண்டுபிடிச்சா அந்த ஃபார்மாலிட்டியா? என்னால அங்க போக முடியாது. டேய், நீயாவது அவனுக்கு கொஞ்சம் சொல்லுடா. சரி வாடா, போயிட்டாவது வருவோம். வா. பாரு ராஜேந்திரா, உன் மருமகனை அங்க ரொம்ப பேச விடாத. அப்புறம் ஏதாவது பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுடுவான். சரி நான் பாத்துக்கிறேக்கா. வாடா மாப்பிள்ள, அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லை மனோகர், என்னடா எதுவுமே பேசாம மௌன ஊர்வலத்தில் நடந்து வர மாதிரி வந்துட்டு இருக்க? எரிச்சலா இருக்கு மாமா. என்னாச்சு? பின்ன என்ன மாமா, இதெல்லாம் ரொம்ப தேவையா? அந்த வீட்ல இருக்கிறவங்க எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்றாங்க. நியாயமா பார்த்தா நம்ம போவே கூடாது. ஆனா அம்மா என்னன்னா போங்கிறாங்க. சம்பந்தக்காரில் மதிக்கணும்னு நினைக்கிறதே என்னவோ? எதுக்கு மாமா? அந்த ஆள் நம்மள 10 பைசாக்கு தான் மதிக்கிறாரு. நாம மட்டும் என்ன 4 நாக்கு தான் மதிக்கிறோம். அதுவும் இல்லாம அந்த ஆளுக்கு என்ன கண்டலே பிடிக்க இப்போ மாட்டேங்குது. என்ன பார்த்தா மட்டும் ஓடி அந்த வெத்தரவாக்கு வச்சு ஆராத்தி எடுக்க போறான். எல்லாத்துக்கும் ஒரே சங்கதாண்டா மாப்பிள்ள. சரி, நம்ம ஒன்று பண்ணுவோம். என்ன? ஜாலியா நம்ம பாட்டுக்கு மேனிஷோ சினிமா பார்த்துட்டு போயிடுவோமா? ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்குது. அந்த விளங்காத வீட்டுக்கு போறதுக்கு பதிலாக நம்ம படத்தை கூட போகலாம் தான். ஆனால் சிக்கலாயிருமேடா. என்ன மாமா பெருசா சிக்கலாயிட போகுது? மாப்பிள்ள, நாளைக்கு அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா அந்த ஆள் வீடு தேடி வந்து சவுண்டை கொடுப்பான்டா. இப்ப போய் கூப்பிட்டாலும் வேற என்ன செய்ய போறாரு? ஏதாவது சொல்லி வீட்டுக்கு வந்து கத்த தான் போறாரு. இப்பெல்லாம் மாமா அந்த ஆளுக்கு போர் அடிச்சாலே போதும், நம்ம வீட்டுக்கு வந்து கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஏன்டா மாப்பிள்ள, அந்த ஆள் படிச்சிருந்தாங்க, மூஞ்சில சிறுப்பையா காணா, எப்ப பார்த்தாலும் காசுனே தெரியுறான். அந்த ஆளுக்கு பணம் மட்டும்தான் மாமா குறி. இப்போ நீ வேணாலும் பாடுறா மாப்பிள்ள. நாம் அந்த வீட்டுக்கு போய் இப்படிக்கு எப்படி ஆனதுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். மூத்த மாப்பிள்ள நீங்க அவசியம் வரணும்னு சொல்லி பாரு. உடனே அந்த ஆள் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஏண்டா நீங்க வாங்க வந்துடணுமா? வீட்டுக்கு மூத்த மாப்பிளனா என்ன மதிக்காத அந்த வீட்டுல கல்யாணம் நடந்தா என்ன, கருமதி நடந்தா என்ன, வர மாட்டேன்டா. அப்படித்தான் சொல்லுவான் பாரு. சரி, அவர் அப்படி சொன்னா பதிலுக்கு நாம என்ன சொல்லணும்? மூத்த மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்த மருமக, நீங்க வரலீன்னா நிச்சயதார்த்தமே நின்று போயிடும். ஒரு 5 நிமிஷம் வந்து உங்க திருமுகத்தை ஒரு முகமா காமிச்சிங்கன்னா எங்க எல்லா வயிறுமே 7 ஐஸ்கிரீம் தின்ன மாதிரி குழுன்னு ஆகி போயிடும். என்ன கூறுகட்ட மாப்பிள்ள, தயவுசெய்து வந்துருங்க அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கவே. சரி, இதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு? ஏய் பிளடி ஃபெலோ, நீங்க மட்டும் என் காலில் விழுந்தா பத்தாதுடா. உங்க வீட்டுக்காலே புரட்சி பெண் புண்ணியவதி புருஷனை வேணான் இருக்காளே, அவளை வந்து என் காலில் விழுக சொல்லு. அப்பதான் இந்த புருஷனோட அருமை என்னன்னு அவளுக்கு தெரியும். You idiots! மனசுல என்னடா நினைச்சிருக்கீங்க? நான் இல்லாம அந்த வீட்டுல ஏதாவது காரியம் நடந்துருமா அப்படின்னு தான் அந்த ஆளு சொல்லுவான் பாரு. வெட்டி வேலைன்னு தெரிஞ்சதும் வேற வழி இல்லாம போறோம். விளையாதுன்னு தெரிஞ்சும் பாறையில விதைச்ச கதையா இருக்குது. வாடா மாப்பிள்ள, போயிட்டு வந்துருவோம். இன்னும் இவ்ளோ நேரமாக்குறாங்க. என்ன மேடம், யாருக்காக வெயிட் பண்ணுறீங்களா?
ஆமா. இந்த கடையில் நல்ல டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியா? ஏன் நீங்க இங்க ஒர்க் பண்றீங்களா? சேச்சே, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆஹா. அப்படியே அந்த கேப்ல கடலை போடலான்னு கிளம்பிட்டீங்களாக்கும். ஐயே, நீங்க வேற. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பேசுறீங்களா மேடம்? ஹெல்ப்பா? சரி, உங்க ஃபோன் நம்பரை நீங்க எனக்கு கொடுங்க, என் ஃபோன் நம்பரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, உங்க நம்பர் கொடுங்க. எதுக்கு? எதுக்கு? நீங்க தான் சொன்னீங்க. யோ, இதுக்கு மேல ஏதாவது பேசினா அடிச்சு பல்லுகெல்லாம் உடைச்சிருவேன். போயா. நல்லதுக்கே காலம் இல்லைங்க. போயா. வந்துட்டாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. தனியா ஒரு பொண்ணு நிக்க கூடாது. டேய் போடானா, முஞ்சிய பாரு. ச்சே, தலைவலி கேஸ். இந்த அபி எப்போதான் வருவாளோ? இங்க என்ன வேலைக்காகாது. எங்க அவளை காணோம்? அது இருக்கா? ஹாய். வாங்க. ஹாய் உஷா. வாங்க மகாராணிங்களா. இப்பதான் ஆடி அசைஞ்சு வரீங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? என்ன பண்றது, வெளியில எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? அப்புறம் ஒரு கழுத்தறுப்பு தாங்க முடியாம தான் உள்ள வந்துட்டேன். ஏங்கா? நீ எல்லாம் அரட்டிக்கிட்டு உன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சுமாரான பார்ட்டி எவனும் கிராஸ் பண்ணிருக்க மாட்டான், அதானே? அடிப்பாவி, இப்பதான் அரட்டிக்கிட்டுன்னு சொன்னேன், இந்த பேச்சு பேசுற? நான் சொன்னது கரெக்டா இல்லையா? அத முதல்ல சொல்லுங்க. ஆமாப்பா, எல்லாம் ஒரே கழுத்தறுப்பு கேஸா தான் இருக்கு. ஒருத்தனாவது பாக்குற மாதிரி சுமாரா இருக்கானா? இதோ ஒரு சுமாரான பார்ட்டி வருது. ஹாய் கார்த்திக். ஹாய் கார்த்திக். ஹாய். நீங்க எப்படி இங்க கார்த்திக்? என் ஃப்ரெண்டு சிஸ்டர் மேரேஜ். நான் தான் புடவை எல்லாம் நல்லா செலக்ட் பண்ணுவேன்ல, சரி செலக்ட் பண்ணி தானே கூப்பிட்டான். என்ன கூப்பிட்டுட்டு அவன் இன்னும் வரல. சரி மேலே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். என்ன நீங்களா கூட்டமா வந்திருக்கீங்க? நாங்க ஆனந்திக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்க வந்திருக்கோம். ஹே கார்த்திக், நீங்க சும்மா வெட்டி தானே சுத்திட்டு இருக்கீங்க. வாங்க புடவை செலக்ஷன்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எதுக்குங்க? என்னங்க நீங்க இப்பதானே சொன்னீங்க நீங்க புடவை செலக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னு. அப்படியே எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, 4 அழகான பொண்ணுங்க கேக்குறோம். ரொம்ப தான் அழட்டிக்கிறீங்க. ஏய் சும்மா இரு. கார்த்திக் நீங்களும் வாங்களேன். ட்ரெஸ் செலக்ஷன்ல உங்க கருத்துன்னு சொல்லுங்க. இல்ல, என் செலக்ஷன் ஆனந்திக்கு பிடிக்காது. அப்படின்னு யார் சொன்னா? யாரும் சொல்லல, என்னோட யுகம் தான். பரவாயில்ல, வாங்க சார். கம் ஆன் கார்த்திக், உங்க கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்கட்டும். வாங்க. அட வாங்க, நான் கல்யாணம் பண்ண சொல்லிட்டாங்கல்ல. வாங்க வாங்க வாங்க. நீ எனக்கு ஒரு பட்டுப்பாவோட தாவணி வாங்கி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் அதுக்கு வாங்கி தரணும். கர்டனை கிழிச்சு கிழிச்சு தச்சு போட்டுக்க. அதெல்லாம் உன் பழக்கம். ஓகே பாடி. வாங்கம்மா. சரி போய் பாரு. ம். உட்காருங்கம்மா, உட்காருங்க. என்ன விசேஷத்துக்குமா எடுக்கிறீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கியாம்மா. பால்ய விவாகம் பண்றாங்க. ஓ அப்படியா? மாப்பிள்ளைக்கு 75 வயசுங்க. என்னம்மா போய் தானே சொல்றீங்க? பின்ன என்னங்க, இங்க இத்தனை லேடிஸ் உட்காந்துருக்கோம், எங்க எல்லாரும் விட்டுட்டு இந்த பொண்ணு கிட்ட மட்டும் கல்யாணமானு கேக்குறீங்க? அப்ப பொண்ணு யாருங்க? அதத்தான் நீங்க முதல்ல கேட்கணும். தோ இவங்க தான் கல்யாண ஓ பொண்ணு. இவங்களா? அப்படின்னா அவங்களுக்கு எங்க இந்த புடவை? இந்த புடவை அவங்களுக்கு பெட்டரா இருக்குங்க. எப்படி இருக்கு ஆனந்தி? நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் புடவை ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்திக், கார்த்திக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூட பார்க்கலாமே. எங்கே சொல்லுங்க. அப்ப சார் தான் மாப்பிள்ளைங்களா? அட என்னங்க நீங்க, நானும் வந்து பாத்துட்டே இருக்கேன், நீங்க தப்பு தப்பாவே கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பேசாம இந்த யூகிக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைங்க. குடும்பத்துல தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க. கொடுங்க சார், நான் பிரிச்சு காட்டுறேன். இத பாருங்க, அதை விட நல்லா இருக்கு. பாருங்க. நல்லாதான் இருக்கு. வாவ், வச்சு பார்க்கவா? உனக்கு பிடிச்சிருக்கா ஆனந்தி?
பிடிச்சிருக்கா? வாவ் ஆனந்தி பிரமாதமா இருக்கு. கார்த்திக் கலக்கிட்டீங்க போங்க. ஆனந்தி அக்காக்கு எது சூட் ஆகும்னு தெரிஞ்சு வச்சிருக்க ஒரே ஆள் கார்த்திக் சார் தான். வெரி குட் வெரி குட். ரைட், இது பேக் பண்ணிடுங்க. சரிம்மா. நைஸ், ரொம்ப அழகா இருக்கு.